நயினா நாகேந்திரன் எங்கே நின்னாலும் நாங்கள் தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லுரைத்திருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? தாவேக்காவால் பாஜகவை வீழ்த்த முடியுமா அப்படின்றது முதல் கேள்வி. நயினா நாகேந்திரன் மீது செங்கோட்டையன் கோபமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, நயினா நாகேந்திரன் மேல் கோபமாக இருக்க காரணம் என்னென்னா, ஒற்றுமைப்பட்ட அஇஅதிமுக வந்து இணைக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. அது முன்னாடியே இருந்திருக்கலாம் அப்படின்றத ஒரு ஃபீலிங்கோட வெளிப்பட்டால் அவர் சொல்கிறார். ஏன்னா அரசியலில் வந்து 2 விஷயங்கள் வந்து ரொம்ப வேணும். ஒரு விஷயம் என்னென்னா, பொறுமை வேணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் நினைத்த நேரத்தில் அரசியலில் பண்ணவே முடியாது. அரசியலுக்கு வந்து அந்தந்த கூட்டணி, அந்தந்த தலைவர்கள், அந்தந்த ஜெல்லு கால நேரமும் கொண்டு வந்து சேர்க்கும். அதற்கான பேஷன்ஸ் இருக்கவங்க தான் லீடர் ஆக முடியும். அந்த பேஷன்ஸே இல்லாமல் இப்போ செங்கோட்டையன் என்ன நினைச்சாரோ அதான் நடந்துட்டுருக்கு. இப்போ செங்கோட்டையன் என்ன நினைச்சாரு? டிடிவி எடப்பாடிலாம் ஒன்றா வரணும், எல்லாம் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு அவர் கூற்று அது ஒன்று அது இருந்துச்சு. அதை வந்து பொறுமை காக்காமல் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்களை கட்சியின் உள்ளே பேசாமல் பொது வழியில் வைத்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு வந்து அஇஅதிமுகவோட பொதுச் செயலாளர் இருக்க அவருக்கு வந்து காலக்கெடு எடுக்கிறதுலாம் அந்த தொண்டர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, நிர்வாகிகள் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த 10 நாளுக்குள்ளே சொல்லணும், 15 நாளுக்குள்ளே சொல்லணும், அதுக்கெல்லாம் நான் எதை வேணால் பண்ணுவேன் அப்படின்றதப்ப அது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. மேபி வந்து எடப்பாடிக்கோடைய சீனியராக கூட அவர் இருந்தாலும் அந்த கட்சிக்குன்னு ஒரு தலைமை பொறுப்பு இருக்குல்ல. இன்றைக்கி அண்ணாமலைஜி எங்களுடைய மாநில தலைவராக இருந்தார் முன்னால். அவர் எல்லாருடைய வயது கம்மியானவர். அவர் வயது கம்மியானவர் அப்படின்றதுக்காக நம்ம ஓவர்லுக் பண்ண முடியாது. அந்த கட்சியினுடைய பதவிக்கு அவர் இருக்கார். அந்த பதவிக்கான மரியாதையும் அவர் என்ன யோசனை சொல்கிறார், அவருடைய கருத்து என்னன்றதை கேட்டுக்கொள்ள வேண்டிய தன்மையில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகள் எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்னா அதையும் கேட்டுக்கொள்ள வேண்டிய தன்மை செங்கோட்டையனுடைய இல்லாமல் தேவையில்லாமல் போய் இன்றைக்கி தாவேக்கால் மாட்டிக்கிட்டார். அவர்